இன்றைக்கி வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோங்க. அதாவது ஒரு பேஷண்ட்டோட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், நம்ம தியான அக்குபஞ்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆடியோ கிளிப்பிங் வழியாக. உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ வந்து அவரோட பேர் வந்து குமரேசன் ஃப்ரம் கேனடா. ஹீ செட்டில்டு இன் கேனடா சின்ஸ் 40 years. அவரோட வயசு வந்து 66. சின்ஸ் வந்து நம்மக்கிட்ட நம்மளை வந்து ஒரு 3 months 4 months நம்மளை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இதில் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மக்கிட்ட சில ப்ராப்ளம்ஸ், நம்மக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு ஹீஸ் ஹியர் இன் கோயம்புத்தூர், நம்ம ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்கு ரீச் பண்ணிவிட்டு ஒரு 10 days பக்கமாக ஆல்மோஸ்ட் 21 days எடுக்க சொன்னோம் ஃபார் சர்டன் கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ அவர் 10th day, அதாவது 9th டேவோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கேளு. எனது பெயர் குமார். எனது வயது 65. நான் கனடாவில் வசித்து வருகிறேன். எனக்கு சுமார் 10 வருடமாக கழுத்து வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, கை வலி இருந்தன. அதோடு வயிறு சம்பந்தமான அல்சர், நெஞ்செரிச்சல், பசியின்மை, வயிற்றுநோ இவை இருந்தன. இதன் மூலமாக நான் பல வைத்தியரிடம் சென்று பல வைத்தியங்களை செய்தேன். ஆனால் ஒன்றுக்கும் பலனளிக்கவில்லை. அதன் பின்பு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த பொழுது ஒரு நாள் எனக்கு கோயம்புத்தூரில் உள்ள டயான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் அறிமுகமானார்கள். அதன் பின்பு அவர்களோடு தொடர்பு கொண்டு நான் இங்கு வந்து இப்பொழுது வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது முதல் நாள் எனக்கு இங்கு ஸ்கேன் செய்த பொழுது அவர்கள் நான் சொன்ன நோய்களையும் அதற்கு மேலாக எனக்கு தெரியாத நோய்களையும் என் உடலிலிருந்து கண்டுபிடித்தார்கள். அதன் பின்பு அவர்கள் சொன்னார்கள் 21 நாள் நான் இங்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி, அக்குபஞ்சர் முறையில் இதை குணமாக்கலாம் என்று சொல்லி. அதன் பின்பு நான் அந்த வைத்திய முறையை தொடங்கினேன். அதன் பின்பு 9வது நாள் எனக்கு திரும்பவும் ஸ்கேன் செய்த பொழுது பார்த்த பொழுது அதில் 40% நோய்கள் குணம் அடைந்ததை நான் கண்டறிந்தேன். அதோடு எனக்கு 10 வருடமாக இருந்த கழுத்து நோய் குணமடைந்துள்ளதையும் என்னால் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த வைத்தியமானது அக்குபஞ்சர் மட்டும்தான், உள் மருந்து ஒன்றும் இல்லாமல் இதை குணமாக்குகின்றார்கள். இந்த அக்குபஞ்சர் டயான் அக்குபஞ்சர் சம்பந்தத்துக்கு அது நன்றியை கூறுகின்றேன். தொடர்ந்து நான் இன்னும் ஒரு 10-12 நாள் இங்கிருந்து முழுமையாக குணமடைந்த பின்பு